வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான ஆப்டியூட் செஷனில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பார்ட் 1 ஆஃப் த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ரோச் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணலாம் தான் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சுக்கு முதல்ல ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா PNR/100. ஸோ பிரின்சிபல் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு அதை டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா அதுதான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது இல்லாமல் பர்சன்டேஜ் மெத்தட்லேயே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் மெத்தட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட 10% என்ன, அதோட 1% என்னன்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ ஒரு நம்பரோட 10% என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல் தள்ளி பிடிக்கணும். இப்போ 1000ஓட 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 100. அதே 1% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா லாஸ்ட்லேருந்து 2 டெசிமல். ஸோ தட் இஸ் 10 rupees. ஸோ இதுதான் வந்து 1%. ஸோ எதுக்கு இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் அவங்க 5000ன்னு கொடுத்துட்டு அதோட 63% எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 60 and 3ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 5000ஓட 10% எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ 5000ஓட 10% லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல், அதாவது 500. ஸோ 10%ன்றது 500ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி 1%ன்றது 50ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 60% எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா இந்த 10% எவ்வளவோ அது இன்டூ 6 தான் 60%. அப்போது 3000ன்றது 60%. அதே 3% எவ்வளோ தெரியணும் அப்படின்னா 1% 50 அப்படின்னா அதோட 3% நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 150. அப்போ 150 ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 3150 தான் 63% ஆஃப் 5000. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரோட 10% எவ்வளோ 1% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 1000 rupeesக்கு 10% 2 இயர்ஸ்க்கு கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் அதே ஃபார்முலா மெத்தடில் போடும்போது 1000 × 10 × 2 டிவைடட் பை 100ன்னு போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200ன்னு தெரிஞ்சிடும். இதே பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா 1000 rupees அதோட 10% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல் 100. இது 1 இயருக்கு, இதே 2 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போது 200. ஸோ இப்படியும் கேல்குலேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இது ஈஸியாக இருக்கும், சம்டைம்ஸ் ஃபார்முலா மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5000 at 10% per annum for 5 years கேட்குறாங்க. ஸோ இப்போ பர்சன்டேஜ் மெத்தடில் போடுறீங்க அப்படின்னா 5000 அதோட 10% லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல். ஸோ 500. 5 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா 2500. ஸோ ஆப்ஷன் சி 2500 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 35,000க்கு 9% per annum 2 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ 35,000 அதோட 1% எவ்வளோ 350. அதோட 9% எவ்வளோ அப்படின்னா 3150. ஸோ இதை நீங்கள் 1 இயர் கால்குலேட் பண்ணுங்க. அதை 2 இயர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா 6300. ஆப்ஷன் ஏ 6300 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 22,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8.5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம், அதே 6 இயர்ஸ். ஸோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 22,000 8.5% கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 1% தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 220ன்றது 1%. அப்போ 8%ன்றது 1760. ஸோ இப்போ 0.5% எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு நம்பரோட 1% தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட half தான் 0.5%. அப்போ ஒரு நம்பரோட 1% எவ்வளோ 220. அதோட 0.5% இதுலேருந்து டிவைடட் பை 2, தட் இஸ் 110. அப்போ 1870ன்றது இந்த நம்பரோட 8.5% 1 இயருக்கு. அதே 6 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 11,220. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, at what rate of interest will sum of 4,500 amount to 6,525 at simple interest for 5 yearsன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்ன்றது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தது. அப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போது 6525 டிவைட் மைனஸ் 4,500ன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2025. ஸோ 2025ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ். அப்போ ஒரு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா அது 405. ஸோ 405ஓட நீங்கள் 45 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இன்னும் தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் 9%. ஸோ 45ஓட 9 டைம்ஸ் தான் என்னது 405. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுனிதா இன்வெஸ்டட் ₹12,000 on simple interest at a rate of 10% per annum to obtain a total amount of 20,400. அப்போ இது டோட்டல் அமௌண்ட்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 20,400 12,000ன்றது பிரின்சிபல், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ 10% per annum. அப்போ 10% 840 அப்படின்னா 1%
8400 அப்படின்னா 1% 840. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் டிவைடட் பை 120 பண்ணலாம். ஸோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இயர்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் டி 7 இயர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் a sum of ₹5,000 yield a simple interest of 2,000 at rate of interest 10% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 5,000ஓட 10% எவ்வளோன்னு தெரியும். ஸோ 10% எவ்வளோ 500. ஸோ 500 2000 ஆகணும்னா எத்தனையால மல்டிபிள் பண்ணணும்? ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா போதும். அப்போ 4 years is the right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் டியூ ஆன் 6,750 ஃபார் 290 days at 10% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 219 டிவைடட் பை 365 எழுதணும். ஸோ டேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை டிவைடட் பை 365 சேர்த்து எழுதணும். அண்ட் 10% per annum டிவைடட் பை 100. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 365ன்றது 73ஓட மல்டிபிள். ஸோ பெரும்பாலும் 73ஓட மல்டிபிள்ஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இன்டூ 5 இங்கே 3ஓட மல்டிபிள் தான் 219. ஸோ நீங்கள் சப்ட்ராக்ட் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 135 இன்டூ 3ன்றது 0.4. ஸோ 405 ஆப்ஷன் டி இஸ் அ ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் அ மோட்டர் சைக்கிள் 2 years ago was 70,000. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டர் சைக்கிளோட வேல்யூ 70,000. ஸோ அது டிப்ரிஷியேட் ஆகுது எத்தனை பர்சன்டேஜ் பெர் ஆனம்னா 4% பெர் ஆனம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 70,000க்கு ஃபர்ஸ்ட் 4% கால்குலேட் பண்ணணும். ஸோ 4% எவ்வளோ 700க்கு 4% தட் இஸ் 2,800. டிப்ரிஷியேட்னு கொடுத்துருக்காங்க. நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 67,200. ஸோ இதோட 4% திரும்ப டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ வருஷம் வெஹிக்கிளோட வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 742 2888 1546. So 64,512 option B is the right answer. So depreciate ஆகுது அப்படின்னா வருஷம் அதோட வேல்யூ கம்மியாயிட்டே வரும். ஸோ ஒரே தான் 4 into 2 8% அப்படி கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ வருஷம் அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகாது. இப்படி தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூ 64,512. So அடுத்த கொஸ்டின் பாருங்க. Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is 750. பிரின்சிபல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் எப்போவுமே 100%. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே உங்ககிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதோட பர்சன்டேஜ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்னும் போது பிரின்சிபலோட பர்சன்டேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ண பர்சன்டேஜ் தான் அமௌண்ட். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஈஸி. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 100% எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது 20%. அப்போ 20%ன்றது 750 அப்படின்னா 100% எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ஜசென்ட்ல இருக்கிறத இந்த பாக்ஸ் மெத்தட்ல அட்ஜசென்ட்ல இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் இருக்கிறத நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ரெண்டையும் அட்ஜசென்ட்ல இருக்கிறது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 times வரும். அப்போ 750 into 5 தான் என்னது பிரின்சிபல். ஸோ தட் இஸ் 3,750 ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க. ஜான் இன்வெஸ்டட் a sum of money at an annual simple interest rate of 10% at the end of 4 years. The amount invested plus interest earned was 770. ஸோ amount invested பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ சேர்ந்தது தான் 717 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 into 4 அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 years ரேட்டு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் பிரின்சிபல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும் அமௌண்ட்ன்றதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ 40. அப்போ அமௌண்ட்டோட பர்சன்டேஜ்ன்றது பிரின்சிபலோட பர்சன்டேஜ் 100 பிளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் 40. டோட்டலாக 140% தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ 140%ன்றது 770 அப்படின்னா 100% எவ்வளோன்னு தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறது கேன்சல் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 7 tables கேன்சல் பண்ணீங்கன்னா 11 times 50. ஸோ 11 into 50 is 550. Option C is the right answer. So
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a person pays an interest of rupees 750 for 2 years on a sum of 4500, find the rate of interest னு கேக்குறாங்க. ஸோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரேட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ கொடுத்துட்டாங்க 750, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4500 பிரின்சிபல். இதுக்கு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா PNR by 100 is equal to 750. அப்போ 4500 into 2 into R divided by 100 is equal to 750. அப்போ 5 1 5 5 are 25, balance 0 and 2 7 5. So 75 divided by 9 என்றதா rate of interest. So 9 8s are 72. So 8 ஆப்ஷன்ல இருக்கு. Balance 3 by 9 வரும். So 1 1 by 3. So 1 by 3%. 8 1 by 3 is the right answer. So அடுத்த question பாருங்க. Lokesh invested rupees 10,000 in a bank that pays an interest at 10% per annum. He withdraw the amount after 2 years and 3 months. Find the interest he receives னு கொடுத்திருக்காங்க. So 10,000 அதோட 10% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ 1000ன்றது அதோட 10%. 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம்னா 2000. ஸோ உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா 3/12, தட் இஸ் 1/4. ஸோ 1% எவ்வளோ 1000, அதோட 4% நீங்கள் 4 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 250. அப்போ 2250 இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் அன் ஆர்டினரி இயர் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 900 ஃபார் 73 days at 8%னு கொடுத்துருக்காங்க. ஸோ 900 into 73 by 365 into 8 divided by 100. So calculate பண்ணீங்க அப்படின்னா இது 1/5 times. So 72 divided by 5. So 5 ones are 5, 5 4s are 20. So 14.40 is the answer. So அடுத்த question பாருங்க. Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is rupees 21,280. Find the sum னு கேக்குறாங்க. So number of years 4, rate of interest 9.5. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அவங்க 21,280 பே பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதோட மல்டிபிள் என்னன்னு தெரியும். மல்டிபிள் ஆன பர்சன்டேஜ், அதாவது 9.5 into 4 எவ்வளோ 38. ஸோ 38% 21280ன்னு தெரியும். உங்களுக்கு 100% எவ்வளோன்னு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560, அதாவது 560 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 56,000 தான் பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் சி 56,000 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆன் விச் தி அமௌண்ட் 16,500 இஸ் மெச்சூர்டு டு 22,935 at the rate of simple interest 13% per annum. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 22,935ன்றது அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16,500. ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 6,435 வரும். ஸோ நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க 13% per annum. ஸோ அப்போ 1% எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 6,435 divided by 13 போடுவீங்க. தட் இஸ் 495. ஸோ 495ன்றது 1%. ஸோ 495 165 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 years. ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி 3 years. ஸோ அடுத்த ப்ராப்ளம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 68,000 at 16 2/3% per annum for 9 monthsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ராப்பராக எப்படி மாற்றணும்னு பாருங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 48. ஸோ ப்ளஸ் 2 50 divided by 3. ஸோ 68,000 into 50 by 3 into மந்த்ஸில் கொடுத்துருக்காங்களா 9/12 and 3 கேன்சல் பண்ணிடலாம் 25 3 4 0. ஸோ 00வும் இந்த 100ல கேன்சல் ஆகிடும். ஸோ 340 into 25 that is 8,500 is the right answer. So option A. So அடுத்த question பாருங்க. Basha borrowed rupees 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,000
50 to settle his bid. At what rate of interest he borrowed the money ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8500ன்றது பிரின்சிபல், 11050ன்றது அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 11050 மைனஸ் 8500. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2550. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. ஸோ 1 இயருக்கு கேட்குறாங்க அப்படின்னா 850. ஸோ 850ன்றது 8500ஓட எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஸோ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 10% இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் 700 if the rate of interest for first 3 years is 8% per annum and for the last 2 years is 7.5% per annumனு கொடுத்துருக்காங்க. ஸோ 700ஓட ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் 8% வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போது 8%னா லாஸ்ட்லேருந்து 2 டெசிமல். ஸோ 8 7s 56. ஸோ 56ன்றது 8%. அதோட 3 இயர்ஸ்க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 168. ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. அடுத்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 700ஓட 7.5% 2 இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ 7.5% ஆஃப் 7 அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 52.5 வரும். ஸோ 52.5 into 2, அதுதான் 2 இயர்ஸுக்கு. அப்போ 168 + 105. ஸோ நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா 273 is a right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the simple interest on ₹1 for 1 month is 1 paisa, then what is the rate of interest ன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1 rupeesக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது 1 பைசான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ PNR/100 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா is equal to simple interest. So principal எவ்வளோ? ₹1. Number of years 1/12. That is 1/12 நீங்கள் எழுதணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 பைசான்னு கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 100. ஸோ இதே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 6 அங்கே போயிடுமா? அப்போ 12% இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 12% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. the population of a village decreases at the rate of 20% per annum if its population after 2 years ago was 10,000, the present population is ன்னு கேட்குறாங்க. ஸோ 20% per annum டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 10,000 இருக்கு, 20% per annum டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 10,000ஓட 20% எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 10%ஓட 20%ன்றது 2,000. ஃபர்ஸ்ட் அது 8,000 டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த இயர் செகண்ட் இயரில் என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் 20% டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போது 20% அப்படின்னும் போது 800 1600 கம்மியாகும். அப்போது 6400. ஆப்ஷன் பி 6400 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.